வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன்ஸ்பயர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் நம்ம டூ கான்செப்டாக பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா லூப்பிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிகர்ஷன். ஃபேக்டோரியல் எப்படி லூப்பிங்கில் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம், எப்படி நம்ம ரிகர்ஷனில் ஃபைன் பண்ண போகிறோன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேக்டோரியல்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு நம்பர் நம்ம சூஸ் பண்ணி அந்த நம்பர் டவுன் டு 1 வர வரைக்கும் நம்ம அதை மல்டிப்ளை பண்ணணும். தென் மல்டிப்ளை பண்ணி நம்ம வர ஆன்சர் தான் நம்மளோட ஃபேக்டோரியல் வேல்யூ சொல்லுவாங்க. இந்த ஃபேக்டோரியல் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் பெர்முடேஷன் காம்பினேஷன்றதுல நம்ம நார்மலாக நம்ம அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 4 ஃபேக்டோரியல். இதில் பார்த்தீங்கன்னா அந்த 4ன்ற ஒரு வேல்யூ தென் அப் டு 1 வர வரைக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கு வந்து 24ன்ற ஒரு வேல்யூ வருது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து நம்ம ஃபேக்டோரியல் நம்ம ஃபைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 7 ஃபேக்டோரியல். இந்த 7 தென் டவுன் டு 1 வர வரைக்கும் நம்ம இதை மல்டிப்ளை பண்ணோம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 ஃபேக்டோரியல் பார்த்தீங்கன்னா 1. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஃபேக்டோரியல் நம்ம வந்து ஃபைன் பண்ண போகிறோம். தென் இந்த ஃபேக்டோரியல் எப்படி நம்ம லூப்பிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபேக்டோரியல் ஃபைன் பண்ண போகிறோன்றதை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள் முதல்ல நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஒரு வேரியபிள் பார்த்தீங்கன்னா நம், இன்னொரு வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். தென் நம்மன்ற வேல்யூ பார்த்தீங்கன்னா யூசர் ஒரு இன்புட் வேல்யூ கொடுக்குறாங்க. அந்த வேல்யூக்கு தான் நம்ம இப்போ ஃபேக்டோரியல் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். தென் வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் 5ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ யூசர் கொடுக்குற வேல்யூ தென் நம்ம 5 கொடுயாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட். ஸோ நம்பரை நான் ஃபேக்ட்டுக்கு நான் ஈக்குவல் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார் லூப் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் லூப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஐயோட வேலையை 5ல நம்பர் மூலிமா இனிஷியலைஸ் பண்ணுவோம். இப்போ நம்மளோட நம்பர் பார்த்தீங்கன்னா 5, தென் ஐ இஸ் ஈக்குவல் டு 5. ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ இஸ் கிரேட்டர் தென் 1. தென் இந்த 5ன்றது எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1ன்ற நம்பர் வர வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். அதுதான் நம்ம இந்த கண்டிஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். தென் ஐ மைனஸ். தென் ஃபார் லூப்குள்ளே நம்ம என்ன ப்ராசஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட் ஸ்டார் ஆஃப் நம். தென் இப்போ ஃபேக்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5, தென் மல்டிபிள் ஆஃப் நம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்குது. ஸோ 5 ஸ்டார் 5 நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 5 × 4 × 3 × 2 × 1. தென் இந்த ப்ராசஸில் நம்ம வந்து பிரிண்ட் ஆகணும். தென் ஒரு வேல்யூ நம்மளுக்கு டிக்ரிமெண்ட் ஆகிட்டு வரணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம் மைனஸ் முன்னாடி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். தென் நம் மைனஸ் வேல்யூ வரும்போது தான் நம்மளுக்கு 5 × 4 × 3 × 2 × 1 தென் ப்ராசஸ் நம்மளுக்கு நடக்கும். இப்போ இந்த ஃபார் லூப்குள்ளே என்ன ப்ராசஸ் நடக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயோட வேல்யூ நமக்கு 5, தென் 5 கிரேட்டர் தென் 1. ஸோ நம்ம கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. நம்ம ஃபார் லூப்குள்ளே என்டர் ஆகும். தென் ஃபார் லூப்பில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம் மைனஸ். ஸோ நம்பர் வந்து 5ன்னு இருக்கும். தென் அந்த நம்பர் நம்மளுக்கு 4 ஆயிரும். தென் நம்மளுக்கு அந்த 4 ஆகிற நம்பர் தான் பார்த்தீங்கன்னா 5 × 4 = 20. தென் ஃபேக்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 20ல் இருக்குது. அந்த அகைன் வந்து திரும்பி ரிப்பீட்டடாக ஃபார் லூப் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மோட வேல்யூ இப்போ 4ல் இருக்கும். தென் உள்ளே திரும்பி எக்ஸிக்யூட் ஆகும்போது 4 வந்து நம்மளுக்கு 3 நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆயிரும். தென் 20 இப்போ நம்ம ஃபேக்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 20, தென் 20 × 3 இஸ் ஈக்குவல் டு தென் 16 நம்மளுக்கு ப்ராசஸ் வந்துடும். ஸோ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 60. நம்மளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3ல் இருக்கும். தென் 3 திரும்பி நமக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட வேல்யூ வந்து 1 இன்க்ரீஸ் ஆகும். தென் 60 × 2 = 120. தென் அகைன் திரும்ப இப்போ நம்மளோட வேல்யூ 2ல் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ப்ராசஸ்க்குள்ள எக்ஸிக்யூட் ஆகும்போது இப்போ நம்மளோட வேல்யூ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். தென் 120 × 1 = 120 நம்மளுக்கு வேல்யூ வந்துருச்சு. திரும்பி நம்ம ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஐயோட வேல்யூ 1 வந்திருக்கும். தென் 1 கிரேட்டர் தென் ஆஃப் 1. தென் இந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸிட் ஆகும். தென் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு இதோட நம்மளுக்கு எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 120ன்ற வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ 5 ஃபேக்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 120. இப்படி தான் நம்ம ஃபேக்டோரியல் லூப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இப்படி தான் ஃபைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிகர்ஷன். தென் ரிகர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். நார்மலாக நம்ம ரிகர்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் காலிங் இட் செல்ஃப். ஒரு மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணுறோம்னா அந்த மெத்தட் திரும்ப ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் நம்ம ரிகர்ஷன் சொல்லுவோம். இப்போ இந்த ரிகர்ஷன்றது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஃபேக்டோரியல் 1ன்ற ஒரு மெத்தட் நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு ஃபேக்டோரியல் ஒரு மெத்தட் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் கண்டிஷன் கொடுக்குறேன். தென் கொடுக்குற இன்புட் வந்து நான் பார்த்தீங்கன்னா 0வாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ எனக்கு 1ன்ற வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் ஆகணும் கண்டிஷன் கொடுக்குறேன். ஸோ நான் கொடுக்குற வேல்யூ நமக்கு 0 இல்லை. தென் எல்ஸ் பார்ட்டில் நமக்கு வரும். தென் அதில் பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல் தென் n ஸ்டார் ஃபேக்டோரியல் ஆஃப் n - 1. இதுக்கு அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா 5. இப்போ நான் கொடுக்குற வேல்யூ 5ன்னு சொல்லி கொடுத்துருந்தேன்னா 5 ஸ்டார் த ஃபேக்டோரியல் ஆஃப் n - 1, அதாவது 5 - 1 = 4. தென் n ஸ்டார் 4 ஃபேக்டோரியல் சொல்லி நம்மளுக்கு இதில் வந்திருக்கும். ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் மெத்தட் 1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போது 5 ஸ்டார் தென் 4 ஃபேக்டோரியல். இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபேக்டோரியல் 1, ஃபேக்டோரியல் 2, 3, 4 அதே மாதிரி ஃபேக்டோரியல் 5 வரைக்கும் இதே ப்ராசஸ் தான் நம்மளுக்கு கண்டினியூ ஆகும். தென் ஃபேக்டோரியல் 5லேயே பார்த்தீங்கன்னா
தென் இதே மாதிரி சேம் வேல்யூ நமக்கு செக் பண்ணும் ஜீரோவா இல்லையான்னு. ஸோ வேல்யூ ஜீரோவா இருந்துச்சுன்னா நமக்கு ஒன் வேல்யூ ரிட்டர்ன் ஆகணும். தென் இல்லைனா எல்ஸ் பார்ட்டில் வந்து நம்மளுக்கு இந்த n ஸ்டார் ஃபேக்டோரியல் n மைனஸ் ஒன்ற ப்ராசஸ் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ சேம் மெத்தட் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரியே பிரிண்ட் ஆகணும். இப்போ ரிகர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் நம்ம இவ்வளோ தாட்டி நம்ம எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம எழுத தேவையில்லை. ஸோ இந்த ஃபேக்டோரியல்ன்ற ஒரு மெத்தட் மட்டும் நம்ம வந்து இதை ரிட்டர்ன் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் அதே இஃப் கண்டிஷன் தென் எல் ஸ்பாட் இது தானாகவே நம்ம ரிப்பீட்டட் ஆகிக்கும். இதில் தான் நம்ம ரிகர்ஷன் மெத்தட் நம்ம சொல்லுவோம். இந்த ரிகர்ஷன் மெத்தட் எப்படி நம்ம எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ 1 ஃபேக்டோரியல்ன்றது ஈக்குவல் டு 1 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டோரியல். தென் 2 ஃபேக்டோரியல் எப்படி பிரிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் ஆஃப் 1 ஃபேக்டோரியல். இப்போ 2 மல்டிபிள் ஆஃப் 1 ஃபேக்டோரியல் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். தென் 1 தென் 2 ஸ்டார் ஆஃப் 1 ஈக்குவல் டு 2. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 ஃபேக்டோரியல். தென் 3 ஃபேக்டோரியல் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் ஆஃப் 2 ஃபேக்டோரியல். நம்ம 3 ஸ்டார் ஆஃப் 2 ஃபேக்டோரியல் நமக்கு என்ன தெரியும் 2 இன்டூ 1 ஃபேக்டோரியல். தென் இப்போ 2 இன்டூ 1 ஃபேக்டோரியல் தென் 3 இன்டூ 2 ஈக்குவல் டு 6. இதே ப்ராசஸ் தான் நமக்கு திரும்பி நமக்கு ரிப்பீட்டட் ஆகும். மெத்தட் வந்து நமக்கு திரும்பி ரிப்பீட்டட் ஆகிறதா நம்ம வந்து ரிகர்ஷன் சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்மளோட ரிகர்ஷனோட பேசிக் கான்செப்ட். இதை வச்சு நம்ம எப்படி லூப்பிங் அண்ட் ரிகர்ஷன்ஸ் எப்படி நம்ம ஃபேக்டோரியல் ஃபைன் பண்ண போகிறோன்றதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லூப்பிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபேக்டோரியல் ஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம ஒரு வேரியபிள் நம்ம வந்து 2 வேரியபிள்ஸ் முதல்ல கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் அண்ட் நெக்ஸ்ட் வேரியபிள் பார்த்தீங்கன்னா நம்மன்ற ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்கேனர் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் முதல்ல ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த வேல்யூக்காக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டர் த நம்பர். ஸோ நம்ம நம்பர் நம்ம வந்து கெட் பண்ணணும். அந்த நம் இஸ் ஈக்குவல் டு தென் நம்மளோட வேல்யூ பார்த்தா எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட். ஸோ நம்ம இப்போ யூஸரோட வேல்யூ நம்ம வந்து கெட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டு தென் நம்முன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் நம்ம ஃபார் லூப்குள்ளே நம்ம என்டர் ஆக போகிறோம். தென் ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா தென் ஐயோட வேல்யூ முதல் இடத்துல நான் நம்பராக கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐ த கிரேட்டர் தென் ஆஃப் 1 தென் 1 வேல்யூ வரைக்கும் நம்ம வந்து எக்ஸிட் ஆகணும். தென் நம்ம அங்கே 0 போட்டோம்னா நம்ம மொத்த ஃபேக்டோரியல் வேல்யூ நமக்கு 0ன்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம 0 கொடுக்கக்கூடாது, நம்ம 1 தான் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நான் வந்து நம்ம வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு தென் நம். இதை பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு நம். இது எந்த லைன் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் இது ஈக்குவல் டு தென் ஃபேக்ட் ப்ளஸ் ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட் ஸ்டார் நம். ஸோ இந்த லைனை தான் நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன். ஃபேக்ட் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு தென் நம்மன்னு சொல்லி நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். தென் ஸோ இந்த லைன் தான் நமக்கு இந்த லைன். இப்போ நம்மளுக்கு வேல்யூ வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். தென் ஃபேக்ட்ன்ற வேல்யூ நமக்கு கடைசியாக எது வருதோ ஸோ அதை தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்டர் த நம்பர் கேட்குது. இப்போ நான் 5 ஃபேக்டோரியல் கொடுக்குறேன். தென் 5 ஃபேக்டோரியல் பார்த்தீங்கன்னா 120. தென் திரும்பி நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். தென் 4 ஃபேக்டோரியல் பார்த்தீங்கன்னா 24. ஸோ நம்ம லூப்பிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஃபேக்டோரியல் நம்பர் ஃபைன் பண்ணுவோம். இப்போ எப்படி ஒரு ரெக்கர்ஷன் மெத்தடில் நம்ம ஒரு ஃபேக்டோரியல் ஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வேரியபிளை முதல்ல இனிஷியலைஸ் பண்ணோம். ஸோ ஃபேக்ட் வந்து நான் 1ன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து அந்த நம்பரை என்டர் பண்ணோம். நம்ம நம்பரை என்டர் பண்ணக்கப்புறம் அந்த நம்பரை நம்ம கெட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம அந்த வேல்யூ நம்ம கெட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணணும். அந்த மெத்தடோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல். தென் அதில் அந்த நம்பரை நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் பாஸ் பண்ணுறேன். தென் ஃபேக்டோரியல்ன்ற மெத்தடில் இப்போ நான் அந்த நம்பரை நான் உங்களுக்கு பாஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த மெத்தட் நான் கிரியேட் பண்ணேன் பப்ளிக் தென் ஸ்டாட்டிக் இன்ட் ஆஃப் ஃபேக்டோரியல். ஸோ ஃபேக்டோரியல் அந்த மெத்தடில் நான் வந்து பேராமீட்டர் நான் இன்ட் தென் என்ன நான் ஒரு வேரியபிள் நான் பாஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இஃப் கண்டிஷனில் கொடுக்குற இன்புட் நம்மளுக்கு 0வாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 1ன்ற வேல்யூ நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகணும். நம்ம கொடுக்குற வேல்யூ நமக்கு 0 இல்லைன்னா தென் ரிட்டன் n ஸ்டார் then return then n star of factorial, then factorial of n, then factorial of n minus of 1. ஸோ இதே மெத்தட் நம்மளுக்கு திருப்பி நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த சேம் மெத்தட் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகணும். இதுதான் இந்த ப்ராசஸில் நம்மளுக்கு முடிகிற வரைக்கும் நம்ம நடக்கணும். நமக்கு வர வேல்யூ நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா நான் ஃபேக்டோரியல் தென் ஃபேக்ட் நம்பரை இங்கே பிரிண்ட் ஆக வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் என்டர் பண்ண சொல்லுது, தென் 5 கொடுக்குறேன். the factorial of 5 is 120. தென் திரும்பி நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். தென் 7, தென் 5040. recursion மெத்தட் நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். தென் லூப்பிங் அண்ட் recursions இது ரெண்டுத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.